Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. டிப்யூட்டி ஸ்பீக்கர் ஹானரபிள் ரிஸ்வி சாலி அவர்களே, முதலாவது நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம். எங்களோட முஸ்லீம் சமூகம் சார்பாக எங்களோட மரியாதையை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம். என்னண்டா உங்களுடைய ஸ்பீச் அன்றைக்கு 15 முதனாத்து பலஸ்தீனுக்கு காசல மக்களுக்கு சார்பாக நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பேசின ஸ்பீச் எந்த அளவுக்குண்டா அல் ஜசீரா நியூஸில் கூட அதை பற்றி பேசுகிற அளவுக்கு டிப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து இப்படி நல்லா பேசினார்ன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. உண்மை பெரிய ஒரு விஷயம், நன்றி. ஆனால் சின்ன ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம் டிப்யூட்டி ஸ்பீக்கர் அவர்களே. என்னண்டா அதே ஸ்டேஜில் அதே மேடையில் உங்களோட ஒரு என்பிபி ஒரு மெம்பர் ஒன்று பேசினார். அந்த அவருடைய ஸ்பீச்சை வந்து எங்களோட அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணார். அந்த மெம்பர் பேசக்கோல அந்த பார்லிமெண்ட் அந்த மெம்பர் பேசக்கோல சொல்கிறார். அவர் சிங்களத்தால் சொன்ன வேர்டு நான் அதே மாதிரி சொல்கிறேன். அப்பி பலஸ்தீனே சமக இன்னவா අපේ සහයෝගය තියෙනවා. නමුත් අපිට කෙලින්ම සහයෝගය දක්වන්න බැහැ. මොකද අපේ ආර්ථිකය තියෙන්නේ හෙල්ලි. එනිසා அதுக்கு உதாரணம்னு சொன்னார். கனடாව පලස්තීනයට සහයෝගය දක්වනවා කියලා කියපු හින්දා ට්‍රම්ප් ජනාධිපතිවරයා 15%ක අතිරේක බද්දක් දැම්මලු. ඒ නිසා අපිට මේ රටේ මිනිස්සුන්ව දුප්පත්කමෙන් බේරගන්න තියෙනවා. ඒ නිසා අපිට කෙලින්ම පලස්තීනයට සහයෝගය දක්වන්නට බැහැடாரு. அதில் செல்லாமல் சொல்கிறாரு, நாங்கள் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணல, சாயோகையை கெளிம தக்கொன்னு பே ஏண்டா ட்ரம்ப்ட அந்த 10% அந்த டேக்ஸை குறைச்சா ட்ரம்ப். ஏனண்டா நாங்கள் ஈஸ்ராயலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ட்ரம்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ண, அமெரிக்காவை சாட்டிஸ்ஃபை பண்ண நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் ஈஸ்ரேலாக்களுக்கு வேண்டியமாய் வந்து அவங்களுக்கு வேண்டி ஒன்று செய்யலும், பிஸ்னஸ் பண்ணலும், அவங்களோட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யலும், ஷபாட் ஹவுஸ் வேண்டியமாய் செஞ்சு கொண்டு போயலும், ஆறுகம்பு என்ற ஏரியாவை ஃபுல்லாக அவங்களுக்கு வேண்டியதை ஆட்சி செய்யலும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களோட கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யாது. அதை நாங்கள் செய்ய விட்டு பார்த்துண்டிக்கிறோம். அப்படி செய்ய போய்த்து தான் எங்களுக்கு 10% அந்த அமெரிக்கன் டேக்ஸை 30% 20 ஆக்கிக்கிறாங்க என்ற அந்த டவுட் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணினார் உங்களோட என்பிபி அந்த எம்பி. அப்போ செல்லாமல் செல்கிறாங்க. என்னாண்டா அண்டகுமார் திசாநாயக் உங்களோட பிரசிடென்ட் அவர்கள் அந்த பார்லிமெண்ட்டில் அன்றைக்கு உஜாராக செல்கிறாரு, பெருமையாக செல்கிறாரு. அப்படி சீட விசிற அடுக்குறா කොහොමද අඩු මෙරටේ මුස්ලිම් ජනතාව බිල්ලට දීලා, මෙරටේ මුස්ලිම් ජනතාවගේ අනාගතය බිල්ලට දීලා, මෙරටේ මුස්ලිම් ජනතාවගේ ආරක්ෂාව බිල්ලට දීලා. ஆகவே அன்பார்ந்த ரிஜுசாலி அவர்களே, ட்ரம்ப்ட 10% டேக்ஸால் வார அந்த விளைவுகளை விட அமெரிக்காவை சாட்டிஸ்ஃபை பண்ண பேத்து இஸ்ரேலுக்கு இடம் கொடுத்து இன்னொரு 5 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலையோ மிச்சம் தேவையில்லை. அந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேயும் நாட்டில் மற்ற பகுதியிலையும் இன்றைக்கு இஸ்ரேலோட அட்டகாசத்தை அதால் வார விளைவுகள் இருக்குதே, அதை கணக்கு பார்த்து முடிக்கல. அதால் வார பிரச்சனை விளைவுகளுக்கு அதுக்கு யார் பொறுப்புன்னு சொல்கிறது அந்த நேரத்துக்கு அன்ரோ திசாநாயக்க பிரசிடென்ட் ஆகிப்பாரா, நீங்கள் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆகிப்பீங்கன்னாட்டு இது யாருக்கும் தெரியும். அதே உங்களோட ஸ்டேட்டில் அந்த லாயர், அந்த லேடி லாயர் ஸ்வஸ்திகா ருலிங்கம் கேட்குறா, இஸ்ரேல் எப்படி ஃப்ரீ வீசா இஸ்ரேலுக்கு இந்த அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எப்படி ஃப்ரீ வீசா கொடுக்கும்னு கேட்குறா. ஆன்சரே அந்த எம்பினா ஸ்பீச்சில் இருக்குது. ஃப்ரீ வீசா கொடுத்திருக்கிறோம். ஏன்? அங்கே செய்ய வேண்டிய அநியாயமெல்லாம் செய், சின்ன பிள்ளைகளை கொல்லு, வேண்டியமாய் ஆட்களை கொல்லு, சாப்பாடுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழி இல்லாமல் பட்டணி ஆக்கி எல்லாம் செஞ்சு போட்டு எங்களோட நாட்டுக்கு வா,
ரெஸ்ட் எடுக்கவா வந்து இங்கே உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு இஸ்ரேல் உள்ளுக்கு 27,000 பேர், அந்த இஸ்ரேல் ஃபோர்ஸ் IDF ஃபோர்ஸஸ் 27,000 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு மென்டலி அப்செட்டாக இருக்கிறாங்க. எங்களோட பாஸ்டர் சொன்னால் பைத்தியம் பிடிச்சிக்கிறாங்க. அந்த ஆட்களுக்கு ஃப்ரீ விசா கொடுத்து இங்கே வாண்டா, அவங்களும் இங்கே ஒரு ஸ்டார்ட் பண்ணாண்டா எங்கள் நாட்டு நிலைமை என்ன? ஆகவே உங்கள்கிட்ட அன்பாக வேண்டுகொள்கிறோம், உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களோட ரூலிங் பார்ட்டி, கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி மீட்டிங் உள்ளுக்கு சரி, வேறு வேறு இடத்துல சரி, நீங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா முஸ்லீம்களோட ஆதங்கம் ஈத்தான் இந்த பிரச்சனை பிடிக்குதுன்னு சொல்லி தயவு செய்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து செல்லுங்க. அன்றைக்கு ஸ்பீச் பேசுனீங்களோ, எந்த மாதிரி அன்றைய பர்சன் தான் அந்த ஸ்பீச்சை பேசுனீங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் உள்ளுக்கும் உங்களோட வாய்ஸை செல்லுங்கன்றதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.